வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம MCX காப்பர் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது நம்ம எதிர்பார்த்தோம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது காப்பரோட 7 நிமிஷம் கேண்டில்ஸ்டிக் சார்ட்டா. இந்த கேண்டில்ஸ்டிக் தான் நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 384 பக்கமாக ஓப்பன் ஆகிருக்கு. நம்ம என்ன எதிர்பார்த்தோன்னா காப்பர் மார்க்கெட் பையிங்க்கு சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்த்தோம். ப்ரைஸ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ஒரு சின்ன அளவுக்கு மார்க்கெட் மேலே போயிருக்கு. 384.6 ரெசிஸ்டன்ஸ் எடுத்து ஓரளவு கீழே வந்து 382 நல்ல சப்போர்ட் எடுத்திருக்கு. சப்போர்ட் எடுத்து இந்த 386 அப்படின்ற ஒரு ரெசிஸ்டன்ஸ், அதுதான் முன்னாடி நாள் மார்க்கெட்டில் ரெசிஸ்டன்ஸாக இருந்தது. அதை உடைச்சோடனே நம்ம எதிர்பார்த்த மாதிரி மார்க்கெட் அதிவேகமாக 396 வரைக்கும் மார்க்கெட் மேலே போயிருக்கு. மேலே போய் மேலேயே க்ளோஸ் ஆகிடுச்சு. சொல்லப்போனால் நம்ம எதிர்பார்த்தது எல்லாமே நடந்திருக்கு. உங்களுக்கு ஞாபகம் இருந்திருக்கும், நம்ம வீடியோ ப்ரெசன்டேஷனை காப்பரோட வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு வந்த ட்ரேடராக இருந்தால் எல்லாருக்கும் ஞாபகம் இருந்திருக்கும். 322 மார்க்கெட் பையிங்க்கு சாதகமாக இருக்கும் நம்ம முடிவெடுத்தோம். அதுக்கு முன்னாடி ஒரு மாதம் ஃபுல்லாக மார்க்கெட் தடுமாறிச்சு. சில பல லாஸ் பண்ணோம், ஆவரேஜாக ஓரளவு ப்ராஃபிட்டில் இருந்தோம். அதுக்கப்புறம் 350 மார்க்கெட் 400 போகிற வரைக்கும் நம்ம எதுவுமே பண்ணலை. மார்க்கெட் வாட்ச் மட்டும் தான் பண்ணோம், ஏன்னா ரிஸ்க்காக இருக்குது அப்படின்றது காரணத்தினால. 400 மார்க்கெட் 360 வரைக்கும் ட்ராப் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணி 366 மறுபடியும் பையிங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இப்போ மார்க்கெட் மறுபடியும் 400 இருக்குது. ஆனால் ஒரு இடத்துல கூட ட்ரெண்டுக்கு எதிராகவோ ட்ரெண்டுக்கு ஆப்போசிட்டாகவோ நம்ம ப்ராஃபிட் பண்ண விரும்பலை. எதுக்கு இதை குறிப்பிட்டு சொல்கிறோன்னா, மார்க்கெட் வாலட்டிலிட்டி அதிகமாக இருக்கிறப்ப அதிக ஏற்றத்தை சந்திக்கிற சமயத்தில் நீங்கள் என்றைக்குமே மார்க்கெட்டோட ட்ரெண்டுக்கு சாதகமாக தான் ட்ரேட் பண்ணுமே தவிர ட்ரெண்டுக்கு எதிராக ட்ரேட் பண்ணுறதை தவிர்க்கணும். இன்றைக்கி மார்க்கெட்டோட ஓப்பனிங் 402 பக்கமாகவும் 400 402 ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி வெளிநாட்டில் இருக்கிற காமெக்ஸ் மார்க்கெட் வச்சு பார்க்குறப்ப தெரியுது. மறுபடியும் அதிகமாக ஓப்பன் ஆகுது. அதனால் என்னென்னா, போன தடவை க்ரியேட் பண்ண ஹையை விட உடைச்சிட்டு இன்னும் புதிய ஹை க்ரியேட் பண்ணி 407.2 410 வரைக்கும் போகும்னு எதிர்பார்க்குறோம். ஸ்டாப் லாஸையும் ஓரளவு நல்லாவே குறைக்கிறோம். 390.6 வரைக்கும் ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு 390க்கு கொஞ்சம் கீழே 390.6 வரைக்கும் நீங்கள் பை பண்ணலாம். 389.6 கிட்ட ஸ்டாப் லாஸ் வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். கொஞ்சம் ஏற்ற இறக்கங்கள் அதிகமாக தான் இருக்கும் காப்பர் மார்க்கெட்டில். பார்த்து கவனமாக ட்ரேட் பண்ணுங்கள். ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு வந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.